பொதுவாய் ஆன்மா அழிக்கப்படுவது வேறு, சிதைக்கப்படுவது வேறு. ஒரு ஆன்மாவை குறுக்கும்போது அது எல்லாம் மறந்து கிட்டத்தட்ட புது ஆன்மா நிலையில் இருக்கிறது. தாய் ஆன்மாவிற்குள் இன்னொரு ஆன்மா நுழையும் போது புது ஆன்மா பட்டும் படாமலும் குடியிருக்கிறது. இவ்வேளையில் அந்த ஆன்மாவை கலைக்கும் முயற்சியில் கலங்கி விடுகிறது. இந்த கலக்கல் நாளாவட்டத்தில் சரியாகி விடுகிறது. பொதுவாக இரத்தத்தில் கோடிக்கணக்கான நுண்கிருமிகள் என்ற ஆன்மாக்கள் கலந்துள்ளது தெரியும். சிவப்பு அணுக்கள் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். இவைதான் எங்களின் இயக்க கருவியாக பயன்படுகிறது. நான் எளிதாக ஃபீல் பண்ணுவதற்கு இந்த பிதாக்களின் ஒரு பகுதி ஆன்மாக்கள் தான் கருவியாக பயன்படுகிறது. இருதயம் கட்டளைகளை பிறப்பிக்க அவை உடல் சேர்க்க சரியாக இவன் இத்தனை வயது வரை என்று ஒரு கணக்கு வைத்துக்கொண்டு இருதயத்திற்கு நான் கட்டளை பிறப்பிக்க அது இரத்த நாளங்களுக்கு அவனது அல்லது அவளது சிறு உடலுக்குள் ஆயுட்காலத்தை கொண்டு செட் பண்ணிவிடும். உடனே ஓட ஆரம்பிக்கும். இரத்தமானது மூச்சு நிற்கும் வரை கட்டளையை மறப்பதில்லை. இவைகளுக்கு ஆசானாக இருதயம் இருக்க இருதயத்திற்கு மெய்காப்பாளன் யார் தெரியுமா? மூளை. அதுவும் ஒரு ஜீவனான வேலைக்காரன். மூளை அது ஒரு தாய்மை போன்றது. இருதயத்தின் சொல் கேட்கும் அடங்கிய பிள்ளை. உடல் உறுப்புகளுக்கு அது கட்டளை பிறப்பிக்கிறது. என்ன கொஞ்சம் சோம்பேறி, ஒரு 5 மணி நேரமாவது ஓய்வெடுக்க வேண்டும். அதன் விளைவே தூக்கம். இந்த மூளை நரம்பு மண்டலங்களை எல்லாம் தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறது. அன்றன்று, அதாவது ஒவ்வொரு நாள் காலையில்தான் கட்டளைகளை பிறப்பிக்கும். ருசி, வலி, சிரிப்பு, அழுகை, கோபம், சாந்தம் எல்லாவற்றிற்கும் சூத்திரதாரி. ஆனால் இவை சொதப்புவதில்லை. சொதப்பினால் கீழ்ப்பாக்கம்தான். அதாவது இதயத்தின் துடிப்பு அலைகளையும் கட்டளைகளையும் உடனுக்குடன் கேட்டு அதை வழிநடத்தும். சில தாயின் கருவறையிலேயே இருதயத்தின் சொல் கேட்க மறுத்துவிட அப்படி பிறக்கும் குழந்தைகள் சுவாதீனமாகிறது. எல்லா மூளைகளும் சொல்வதை கேட்டு நடந்தால் உலகம் முழுவதும் புத்திசாலியாக இருப்பார்கள். ஒரு மனிதன் அவன் வாழ்நாளை இவ்வளவுதான் என்று இங்கு குறிக்கப்படுகிறது. ஒரு மனிதனுக்கு வாழ்நாளில் இவ்வளவு முறை இதயம் துடிக்கும், நுரையீரல் இத்தனை மணி இத்தனை நொடி ஏங்கும், கிட்னி இவ்வளவு நாள் தாங்கும் என்று தாயின் கருவறைக்குள் வளரும் மூளைக்கு வாரிசு பொறுப்பாளர் ஓதுவார். அது வேறு ஒன்றி நரம்பு என்னும் வேலைக்காரர்கள் ஏவி கடமையை செய்யும். இப்படி இருக்க 15 வயது வரை மூளை எத்தடங்களையும் தாங்கும். 16 வயது முதல் சிற்சில பழக்கங்களுக்கு தன்னை தயார் செய்து கடமையில் சொதப்பும். காமம், தீனி, தூக்கம், மது, புகை இன்னும் பிற பழக்கங்களுக்கு தயார் செய்து சொதப்பல்களை ஆரம்பிக்கும். இவை ஏன்? மனிதன் கண்டுபிடித்த பழக்கங்களுக்கு தன்னை இழக்கிறது. இயற்கை தோற்கிறதே என்று காலம் காலமாக டொமினிக் சோதனை செய்து எங்கோ தப்பு நடக்கிறது என்று ஆராய்ந்தான். விளைவு பூமியில் சில மனிதர்களிடம் ஆராய்ந்தான். அது திசை திரும்பி சுடுகாடு வரை சென்று எழுந்தவனெல்லாம் உண்டு. இறுதியில் வாடியாவிடம் உதவி கேட்டு வேறு சில பயிற்சிகள் நடக்கிறது. இது வெல்லுமாயின் அடுத்த 300 வருடங்களில் இந்த பழக்க வழக்கங்கள் உடலை பாதிக்காது. முதுமை மட்டுமே உயிரை குடிக்கும். ஒருவேளை பூமி 300 வருடங்கள் வரை உயிரோடு இருந்தால் பார்க்கலாம்.